we are discussing the topic divine design ministry. ஊழியத்தை குறித்தான தேவனது திட்டம், தேவனது வடிவமைப்பு என்பதை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். Based on Ephesians 4:11, we have seen that God has given 4 men to the whole church for equipping of the saints, work of the ministry, then growth of the body of Christ. எபேசியன் 4:11 பார்க்கும் பொழுது அந்த வசனத்தின் அடிப்படையில் தேவன் சபையுடைய ஒட்டுமொத்த ஊழியத்திற்காக, சபையுடைய பக்தி விருத்திற்காக 4 விதமான மக்களை கொடுக்கிறார் என்று நாம் தியானித்தோம். These 4 kinds of people, or differently gifted people, God, our Lord Jesus Christ, gave them to the church after his ascension to the heaven. So these apostles and prophets are not the foundational prophets of the church, but the continuing apostolic and prophetic ministry in the church. தேவன் தனது உயிர்த்தெழுதலுக்கு பின்பு, பரமேறின பின்பு சபையின் பக்தி விருத்திக்காக கொடுக்கப்பட்ட 4 முக்கியமான நபர்கள், அவர்கள் சபையின் பக்தி விருத்திக்கு என்ற வரங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருந்தபோது இருந்த அப்போஸ்தலர்கள் அல்ல, அவர்கள் அல்லாதவர்கள், 2ஆம் நிலை அப்போஸ்தலர்கள் சொல்லக்கூடியவர்களாக தேவன் இங்கு மக்களை, அநேக வரம் பெற்ற மக்களை வரங்களாக சபையின் பக்தி விருத்திக்கு தந்திருக்கிறார். We have seen the different responsibilities of an apostle, different ministries an apostle did in the New Testament times. புதிய ஏற்பாட்டு காலங்களில் அப்போஸ்தலர் என்று சொல்லப்படக்கூடிய 2ஆம் நிலை அப்போஸ்தலர்கள் செய்த ஊழியங்களையும் அவர்கள் மூலமாக செய்யப்பட்ட மற்ற காரியங்களையும் குறித்து நாம் படித்தோம். He is the leader of the Great Commission or mission. தேவனது பிரதான கட்டளை என்று சொல்லக்கூடிய அந்த மிக முக்கியமான ஒரு பணி, தெய்வீக பணி அல்லது ஊழியத்துடைய தலைவர்களாக இந்த அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். And apostles always work as a team. இந்த அப்போஸ்தலர்கள் ஒரு குழுவாக எப்பொழுதும் வேலை செய்யக்கூடிய மக்களாக காணப்படுகிறார்கள். We have discussed all these things. Now we will move on to the second gift in that category. So today we are going to discuss about the prophets in Ephesians 4:11. எபேசியர் 4:11 இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் என்ற அந்த நபர்களை குறித்து நாம் படிக்க போகிறோம். When hear the word prophet, many people think that this fellow can, or the prophet should always tell the future, predict what is going to come. தீர்க்கதரிசிகள் என்று சொல்லும் பொழுது அநேக விசுவாசிகள் அவர்கள் புரிந்திருப்பது என்னவென்றால், இவர்கள் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை மட்டுமே அவர்கள் புரிந்து கொண்டு அதை மட்டுமே மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் அவர்களது முழுமையான வேலை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். Of course, that is a part of prophetic ministry we see in the Bible, but that was not the only part of prophetic ministry. நிச்சயமாகவே அது தீர்க்கதரிசன ஊழியத்துடைய ஒரு பகுதியாகத்தான் காணப்படுகிறது, உண்மைதான். ஆனால் அது மட்டுமல்ல, அதோடு கூட வேறு சில பணிகளையும் கூட தேவன் அந்த தீர்க்கதரிசிகள் சொல்லக்கூடிய மக்களுக்கு தந்திருக்கிறார். Primarily, the word prophet stands for spokesman of God. தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு நல்ல ஒரு அர்த்தம் என்னவென்றால், தேவனுக்காக பேசக்கூடிய மக்கள் என்பதாகும். Or one who stands before people and speaks out. மக்களுக்கு முன்பாக நின்று பேசக்கூடியவர்கள், அவர்கள்தான் தீர்க்கதரிசிகள். So they communicated God's words to man. தேவனது வசனத்தை மனிதர்களுக்கு கடத்தக்கூடியவர்கள், சொல்லக்கூடியவர்கள். We can understand the meaning of the word prophet from the Old Testament passage, Exodus chapter 4 verse 16. தீர்க்கதரிசி என்ற அந்த வார்த்தைக்கு
வேதம் கொடுக்கக்கூடிய பதிலாக யாத்திராகமம் அதிகாரம் 4 வசனங்கள் 4:15. 4:15. நீ அவனோடு பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். 16 also. 16. அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாய் இருப்பாய். And he shall be thy spokesman. Yeah. He shall speak for you to the people. உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான், அவன் உனக்கு பதிலாக. So here Aaron is given as a prophet for Moses, and Moses will be like God. That is what God is giving, that assignment to Moses and Aaron. So whatever God talks to Moses, Moses had to tell Aaron, and Aaron should tell to the people. இங்கு ஆரோன் ஆனவர் மோசேவுக்கு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அவருக்காக மக்களிடத்தில் பேச வேண்டும். தேவன் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை மோசேவுக்கு சொல்லுவார், மோசே அதை ஆரோனுக்கு சொல்லுவார், ஆரோன் அதை மக்களிடத்தில் சொல்லுவார். 7:1 also we can read. 7:1 வாசிக்கலாம். 7:1 and 2. 1-2. கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான், நான் உனக்கு கட்டளையிடுகிற யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். So this is the arrangement. Actually Moses was the prophet of God, and God talked to Moses. Because Moses hesitated to speak before the people, God has made an arrangement here to help Moses. He has given Aaron as the spokesperson of Moses. இங்கு தேவன் மோசேவிடத்தில் பேசுகிறார், மோசேவானவர் ஆரோனிடத்தில் சொல்லுகிறார், ஆரோன் மக்களிடத்தில் பேசுகிறார். மோசேவானவர் மனிதனுக்கு முன்பாக பேசுவதற்கு மிகவும் தயங்குகிறபடியால் அவர் தேவனிடத்திலிருந்து சத்தியங்களை வாங்கி வார்த்தைகளை வாங்கி ஆரோனுக்கு சொல்லுகிறார். As a spokesperson of God, a prophet is an authentic messenger of God. What, please? As an official spokesperson of God, a prophet is an authentic messenger of God. Authentic. அதிகாரப்பூர்வமான, அதாவது தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை வாங்கி மக்களுக்கு சொல்லுவது நிமித்தம் தேவனால் ஏற்படுத்தின ஒரு அதிகாரப்பூர்வமான பேச்சாளராக இருக்கிறார். தேவனுக்காக மனிதனிடத்தில் பேசக்கூடிய ஒரு பேச்சாளர், பேசுபவர். Old Testament prophets were not necessarily men with new messages always. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எப்பொழுதுமே தேவனிடத்திலிருந்து புதிய புதிய வார்த்தைகளை, செய்திகளை வாங்கி சொல்ல வேண்டிய என்ற அவசியம் இல்லை. They were men with God's word for today or for the day. அன்றைய நாளுக்கான செய்திகளை தேவனிடத்தில் பெற்றுக் கொடுக்கக்கூடிய, தேவனின் வசனங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மக்களாக கூட இருந்திருக்கிறார்கள். And sometimes they preach on the basis of revealed words of God. ஏற்கனவே தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட தேவனின் வசனங்களை அவர்கள் மக்களுக்கு போதிக்கக்கூடிய, பிரசங்கிக்கக்கூடிய மக்களாக கூட தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறார்கள். Many times their preachings were against the sin or apostasy of the people. பெரும்பாலான சமயங்களில் அவர் மக்களுடைய பாவங்களுக்கு எதிராகவும் அவர்களது கள்ள போதனைகளுக்கு எதிராகவும் அவர்கள் பிரசங்கித்த மக்களாக தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறார்கள். Sometimes they reminded them of the covenants of God.
சில சமயங்களில் தேவனது உடன்படிக்கையை அவர்கள் நினைவு கூறக்கூடிய மக்களாகவும் கூட தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறார்கள். Sometimes they warned people against about the coming wrath of God. வரக்கூடிய தேவனது கோபாக்கணிக்கு அவர்களை எச்சரிப்பதற்காகவும் கூட தீர்க்கதரிசிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். Sometimes, like Jonah, they preached the message of repentance and salvation. சில சமயங்கள் யோனாவை போல மனம் திரும்புதலை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் கூட பிரசங்கித்தவர்களாக தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறார்கள். There are a group of prophets called canonical prophets in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் கனானிக்கல் ப்ராஃபட் தீர்க்கதரிசிகள் சொல்லக்கூடிய ஒரு குரூப் மக்களும் கூட இருந்திருக்கிறார்கள். These prophets were used to write down the words of God. இந்த தீர்க்கதரிசிகள் தேவனது வசனத்தை எழுதுவதற்காக மட்டும் பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசிகளாக தேவனது கரங்களில் பயன்பட்டார்கள். Don't think that all the prophets have wrote down the word of God, or they had a part in writing of the scripture. It was not like that. எல்லா தீர்க்கதரிசிகளும் தேவனிடத்திலிருந்து செய்திகளை வாங்கி அவர்கள் வேத வசனத்தை எழுதினார்கள் நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள். அப்படி இல்லாத தீர்க்கதரிசிகளும் கூட இருந்திருக்கிறார்கள். There were other prophets who did not write any revelation of God. சில தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்கள் தேவனிடத்திலிருந்து எந்த புதிய வெளிப்பாடுகளையும் பெற்றிராத தீர்க்கதரிசிகளாகவும் கூட வாழ்ந்த மக்கள் உண்டு. For example, God. எடுத்துக்காட்டுக்கு பழைய ஏற்பாட்டில் காத் என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி என வருகிறோம். 2 Samuel 24:11 we can see the reference. 2 சாமுவேல் 24:11 அவரை குறித்து வாசிக்க முடியும். Second Samuel 24:11. தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது. Here we can see prophet Gad. இங்கு காத் என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியை குறித்து நாம் வாசிக்கிறோம். God wrote some books also, but that books were not scripture or considered as a part of Old Testament. காத் என்ற தீர்க்கதரிசியானவர் சில புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், உண்மைதான். ஆனால் அவையெல்லாம் தேவனது பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு பகுதியாக கருதப்படவில்லை. Then we can see about Abijah. அடுத்து Ahijah. அஹீஜா அஹீஜா என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 Kings 11:29. 1 ராஜாக்கள் 11:29. அக்காலத்தில் யெரொபெயாம் எருசலேமில் இருந்து வெளியே போகிற போது சீலோனியனான அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியில் தனித்திருக்கையில். Like Gad and Ahijah, we can see many other prophets also who did not wrote any scripture. இந்த அகியா காத் என்று சொல்லப்படக்கூடிய தீர்க்கதரிசிகளைப் போல இன்னும் நிறைய தீர்க்கதரிசிகளை வேதத்தில் வாசிக்க முடியும். அவர்கள் வேதத்திலிருந்து எந்த வசனத்தையும் அவர்கள் எழுதவில்லை. So the office and ministry of the New Testament prophets are different from Old Testament prophets. புதிய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுடைய அலுவல்களுக்கும் அவர்களது பணிகளுக்கும் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் சொல்லப்படக்கூடிய மக்களுக்கும் இடையே நிறைய வேறுபாடுகள் உண்டு. New Testament prophets are not equal with the Old Testament prophets. புதிய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் சொல்லப்படக்கூடியவர்கள் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளோடு கூட ஒப்பிடப்பட முடியாதவர்களே. Actually, the apostles in the New Testament are the counterparts of Old Testament prophets.
உண்மையாகவே புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் தான் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு இணையாக கருதப்பட வேண்டியவர்கள். The New Testament prophets are primarily the interpreters and teachers of the word of God. புதிய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் சொல்லப்படக்கூடியவர்கள் தேவனது வசனங்களை வியாக்கியானம் செய்து அதை மக்களுக்கு போதிக்கக்கூடியதைத்தான் முதன்மையான பணியாக செய்து கொண்டிருந்தார்கள். We can see that from some verses in the New Testament. Let us read 1 Corinthians chapter 14, verse 37. அதை நாம் 1 கொரிந்தியர் 14:37 வாசிக்க முடியும். ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். So in the Old Testament, the higher authority was the prophet. Even he can correct a king or a priest or whosoever. But in the New Testament, the authority lies in apostle, in the apostle. Prophets are below the apostle. நாம் பழைய ஏற்பாட்டில் அதிகாரத்தை பெற்றவர்களாக அவர்கள் ராஜாக்களை திருத்துவர்களாகவும் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடியவர்களாகவும் போதிக்கக்கூடியவர்களாகவும் அதிகாரத்தை பெற்ற மக்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட அதிகாரமுடையவர்களாக காணப்படுபவர்கள் யார் என்றால் தீர்க்கதரிசிகள் அல்ல, அவர்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள் தான். அவர்கள்தான் அதிகாரத்தை பெற்ற மக்களாக காணப்படுகிறார்கள். The New Testament prophetic ministry is explained in 1 Corinthians chapter 14 verses 29 through 32. புதிய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசி உடைய வேலையானது என்னவென்பதை தெளிவாக 1 கொரிந்தியர் 14 வசனத்திலிருந்து 33 வரைக்கும் நம்ம தெளிவாக வாசிக்க முடியும். 37 வரைக்கும் 32 from up to 30. Yeah, 32 வரைக்கும். Shall we read? Yeah, you can read. தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாவது வெளிப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராய் தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். பேசும்படி அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே up to 32. Yeah. Okay, so here we can see that prophets, they teach in the church so that the church may learn and may be comforted. இங்கு தீர்க்கதரிசிகள் சபையில் அவர்கள் போதிக்கலாம். அவர்களது போதனையினால் சபையானது ஆறுதல் படுத்தப்படும், பக்தி விருத்தி அடையும். Here we can have an indication about the prophetic ministry inside the church or New Testament gift of prophecy. It is not like the Old Testament prophets, infallible prophets who spoke the inspired word of God. But here in verse 29 we can see that we have already read that the prophet speaks 2 or 3 and let the other judge. இங்கு பழைய ஏற்பாட்டில் தேவனிடத்திலிருந்து நேரடியாக வசனத்தை பெற்றவர்கள் அந்த தேவனின் வசனமானது அது தவறில்லாதது, முழுமையானது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் சொல்லப்படக்கூடியவர்கள் பேசக்கூடியது அப்படி அல்ல. அவர்கள் பேசும் பொழுது அவர்கள் பேசினது சரியா தவறா என்பதை சபையில் இருக்கிற மற்றவர்கள் நிதானிக்கலாம் என்று வாசிக்கிறோம். So they are not infallible prophets or they are not receiving the word from the God and giving to the people, which cannot be questioned. It was not like that. இவர்கள் பேசக்கூடிய எல்லா போதனைகளுமே
தவறே இல்லாத தேவனால் ஏவப்பட்ட வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் என்று சொல்லுவதற்கு இல்லை. They can have mistakes when they explain the word of God. அவர்கள் தேவனது வசனத்தை மக்களுக்கு விளக்கி சொல்லும் போது ஒருவேளை அந்த விளக்கங்களையும் வியாக்கியானம் செய்வதிலும் கூட தவறு செய்யக்கூடும். And in verse 32 we can see, and the spirits of the prophets are subject to the prophet. 32 வாசிக்கிறோம், தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே என்று வாசிக்கிறோம். That means they can control themselves. They can decide to talk or not to talk. அவர்கள் தங்களை தாங்களே கட்டுப்படுத்த முடியும். அவர்கள் பேசுவதையும் அவர்கள் பேசுவதை கட்டுப்படுத்த அவர்களால் முடியும். But in the Old Testament, when God gives some message to a prophet, he cannot keep silent. He has to preach it, and he had a burden inside him to reveal the word of God to the people. ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. தேவன் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சில வசனங்களை அவர்களுக்கு கொடுப்பார். ஆனால் அவர்களால் சொல்லாமல் இருக்க முடியாது. அவர்களுக்கு இருதயத்தில் மிகப்பெரிய பாரத்தோடு அந்த வசனமானது கிரியை செய்யும். அதை அப்படியே அவர்கள் தேவன வசனத்தை தவறில்லாமல் மக்களுக்கு போதித்துக் கொண்டிருப்பார்கள், சொல்லிக் கொண்டிருப்பார்கள். So the New Testament prophetic ministry inside the church, that is what we have just seen now. So this is something very different from the Old Testament prophetic ministry. புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன ஊழியம் என்பது சபைக்கு உள்ளாக நடத்தப்படக்கூடிய ஒரு ஊழியமாகும். அது முழுமையாக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுடைய ஊழியங்களுக்கு மிகவும் வேறுபட்டது. So we should note that the gift of prophecy in 1 Corinthians chapter 12 and 14 are different from the gift of prophet. The gift of prophet in Ephesians 4:11. நம்ம 1 கொரிந்தியர் 12 வாசிப்பது போல தீர்க்க தரிசன வரங்களும் எபேசியர் 4:11 இருக்கக்கூடிய தீர்க்க தரிசிகளும் இரண்டும் வித்தியாசமான வரங்கள், இரண்டும் ஒன்றல்ல. Yeah, you should make a difference between these two. You have to understand it very clearly. அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட வேறுபாட்டை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். In 1 Corinthians 12 verse 10 we can see, and in Romans chapter 12 verse 6, these are different, one among the different gifts God has given to different members of one local church. 1 கொரிந்தியர் 12லும் ரோமரிலும் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிற வரங்களை குறித்து வாசிக்கும் பொழுது இது ஒரு குறிப்பிட்ட சபையில் அந்த சபையின் பக்தி விருத்திக்காக தேவனால் கொடுக்கப்பட்ட வரங்கள், மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களாகும் இவைகள் எல்லாம். But the prophets mentioned in Ephesians 4:11 are of a different category. எபேசியர் 4:11 சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் இந்த வரிசையில் வருவர்கள் அல்ல. அவர்கள் சற்று வித்தியாசமான வரங்களாக கருதப்படுகிறார்கள். They are capable men to teach the word of God correctly. அவர்கள் தேவனது வசனத்தை தவறில்லாமல் போதிப்பதற்கு திறமைகளை பெற்ற மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். Often the word prophecy is interpreted as preaching. So, we can say that the teachers address to the intellect of a believer, but a prophet address to the heart of a person. அவர்கள் தேவனது வசனத்தை நன்கு பிரசங்கிக்கக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். ஒருவேளை போதகர்கள், டீச்சர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மனிதனுடைய இருதயத்தை, மனிதனுடைய மூளையை அவர்கள் நோக்கமாக வைத்து அவர்கள் பிரசங்கித்தால், இந்த தீர்க்கதரிசிகள் மனிதனுடைய இருதயத்தை நோக்கமாக வைத்து அவர்கள் இருதயத்தை மாற்றக்கூடிய வகையில் அவர்கள் பிரசங்கிப்பார்கள். So they were preachers of the word, very passionate, zealous preachers of the word. அவர்கள் தேவனது வசனத்தை மிகவும் வைராக்கியத்தோடு மக்களுக்கு போதிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். So
So these men in apostolic days went around visiting churches and establishing churches. இவர்கள் புதிய ஏற்பாட்டு காலங்களில் அநேக சபைகளுக்கு சென்று சத்திய வசனங்களை போதிப்பார்கள், சபைகளை ஸ்தாபிப்பார்கள். Not establishing churches, establishing believers. I mean, making them strong in the Lord. சபையை ஸ்தாபிப்பதல்ல, அவர்கள் விசுவாசிகளை கர்த்தருடைய வசனத்துக்குள்ளாக நிலைநிறுத்துவதற்காக பலப்படுத்தக்கூடிய பிரசங்கியார்கள் இருப்பார்கள். Acts chapter 15:31 is a good example. 31 and 32. அப்போஸ்தலர் 15:21 and 32. 31-32 இதற்கு சரியான உதாரணம். Sorry, there is no 31-32. Yeah, 15:31. அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள். யூதா, சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளா இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தினார்கள். So Judas and Silas, they were prophets in the first century, and what they did, they exhorted the brethren with many words and confirmed them. யூதாவும் சீலா என்பவர்களும் அந்த புதிய ஏற்பாட்டு காலங்களில் தீர்க்கதரிசிகளாக ஊழியம் செய்தவர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அநேக வார்த்தைகளால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தினால் வாசிக்கிறோம். Verse 33 and 34 also we can read. சில காலம் அங்கே இருந்து பின்பு சகோதரரால் சமாதானத்தோட அப்போஸ்தலரிடத்திற்கு அனுப்பிவிடப்பட்டார்கள். ஆகிலும் சீலாவுக்கு அங்கே தரித்திருக்கிறது நலமாய் கண்டது. Okay, so that was the kind of ministry they did. Acts chapter 13:1. Acts chapter 13:1. இது போன்ற ஊழியத்தை தான் அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். அப்போஸ்தலர் 13:1 அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனா ஊரானாகிய லூகியும் கார்பந்து தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். So there were different believers, different brothers who were recognized as prophets in the first century, who not only ministered in the local church, but also they went out and helped different churches in establishing and building up believers. புதிய ஏற்பாட்டு காலங்களில் இது போன்ற தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட சபையாருக்கு மட்டுமல்லாது அவர்கள் மற்ற சபைகளுக்கும் கூட சென்று அங்க இருக்கிற தேவனது பிள்ளைகளை வசனங்களால் அவர்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி தேவனுக்குள்ளாக எடுத்து கட்டு வைத்தார்கள். You might have noticed about some names like Agabus in the Acts of the Apostle. Which word? Agabus, it's a name. Let's read Acts chapter 11 verse 27. புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக அப்போஸ்தலர் புத்தகத்தில் அகபு என்ன சொல்லப்படக்கூடிய தீர்க்கதரிசி நம்ம இரண்டு முறை வாசிக்கும் நேரிடும். There are two references. His name is mentioned. இரண்டு இடங்களில் அவரை குறித்து வாசித்திருக்கிறோம். In 11:27 and 21:9 and 10. 11வது அதிகாரம் 27 27. அந்நாட்களிலே எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோக்கியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிளவுதுராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. So there were prophets in the Jerusalem church, and they were not confined to that church. They went to Antioch as they heard that there is a church formed there. So believers got saved there. So they came to Antioch to make them strong in the Lord. அப்பொழுது எருசலேம் சபையில் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அவர்கள் எருசலேமுக்கு மட்டும் ஊழியம் செய்யாதபடிக்கு அந்தியோக்கியாவிலும் கூட சபை ஆரம்பிக்கப்பட்டது என்பதை கேள்விப்படும் பொழுது
அவள் அங்கும் சென்று அங்கிருக்கிற விசுவாசிகளை அவர்கள் பலப்படுத்தி சத்திய வசனங்களால் அவர்கள் எடுத்து கட்டுகிறார்கள். So this is the kind of ministry Ephesians 4:11 that category of prophets did. இப்படிப்பட்ட மக்களை பற்றித்தான் எபேசியர் 4:11 நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஊழியங்களைத்தான் அவர்கள் சபைகள் தோறும் செய்து வந்தவர்களாக காணப்பட்டார்கள் புதிய ஏற்பாட்டு காலங்களில். And when we read about Agabus, we can see that he is foretelling something something is going to happen in the future, and that happens also. இங்கு அகபு என்பவர் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சிலவற்றை அவர் தீர்க்கதரிசனமாக சொல்வதை நாம் காண்கிறோம். அது அப்படியே நடக்கவும் செய்கிறது என்பதை நாம் அப்போஸ்தலர் 28வது வசனத்தில் வாசிக்கிறோம். 11:28. Also in 21, chapter 21, verse 9 and 10, he is making another prophecy there. So this kind of prophetic ministry, or we can say this aspect, this side of the prophetic ministry has stopped with the closing of New Testament canon. The foretelling ministry, the predicting ministry. அப்போஸ்தலர் 21:10-11 கூட இதே வகையான ஊழியத்தை அவர் செய்கிறார். அதாவது எதிர்காலத்தில் நடப்பவற்றை முன்பாக சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையான அந்த ஒரு விஷயமானது புதிய ஏற்பாட்டு வசனங்கள் எழுதப்பட்டதுடனே அது முடிவு பெற்றதாக காணப்படுகிறது. As Apostle Paul taught in 1 Corinthians chapter 13 verses 8 through 10. 1 கொரிந்தியர் 13:8-10 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறபடியே, அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம், நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் என்று வாசிக்கிறோம். So prophecies shall fail. In verse 9, for we know the in part and we prophesy in part, but when that which is perfect is come, the part shall be done away. So that is about God's revelation, completion of God's revelation. So once the revelation was completed, the means of that revelation, that part of the prophetic ministry is stopped. இங்கு ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது we know in part என்று வாசிக்கிறோம். அதாவது நமது அறிவு குறைவுள்ளது என்று, நாம் தீர்க்கதரிசனம் சொல்வதும் குறைவுள்ளது என்று வாசிக்கிறோம். அப்ப நிறைவானது, அதாவது தேவனது வசனமானது முழுமையடையும் பொழுது தேவனது வசனத்தை இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடிய வழியாக இருக்கக்கூடிய தீர்க்கதரிசன வரத்தினுடைய அந்த பகுதியும் கூட நிறைவடைகிறது. ஆகவே எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை நிகழ்காலத்தில் அறிவிக்கக்கூடிய அந்த பகுதியானது அது வேதவசனம் வரும் பொழுது முழுவதுமாக தீர்க்கதரிசன ஊழியத்திலிருந்து அந்த பகுதி மட்டும் எடுபட்டு போகுது. But today the prophetic ministry continues in the form of preaching of the word of God or explaining the word of God to the church. ஆனால் இன்று தேவனது வசனத்தை வாசித்து தியானித்து நல்ல அதிகாரத்தோடு பிரசங்கிக்கக்கூடிய அந்த ஊழியமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. As we have seen in the introductory part of this topic, these four offices will continue till the maturity of the church, till the end of the church age. சபையுடைய காலம் வரைக்கும் நிச்சயமாகவே இந்த 4 வரங்களும் எபேசியன் 4:11 சொல்லப்படக்கூடிய இந்த 4 வரங்களும் கூட நிச்சயமாக செயல்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும். What about the separation or ordination of prophet? தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடிய இந்த நபர்களை பிரித்தெடுத்து அவர்களை நியமிப்பதை குறித்து பைபிள் என்ன சொல்கிறது? We have no example from the scripture about how they were separated or ordained. தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் எப்படி தேவனது இந்த விசேஷமான ஊழியத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டு நியமிக்கப்படுகிறார்கள் என்பதை குறித்து எந்த விதமான ஒரு மாதிரியும் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்ப்பது கிடையாது. So what can we do today? நாம் என்ன செய்வது இப்போது? We can know them, we can recognize them from their ministry and can separate as a worker
for the work with the mission team. அவர்களது ஊழியம் செய்கிற விதத்தையும் அதனால் உண்டாகக்கூடிய விளைவுகளையும் வைத்து நாம் அடையாளம் காண முடியும். யார் இந்த வரத்தை பெற்ற வரமுடைய மக்களாக இருக்கிறார்கள் என்று அவர்களை நாம் ஒரு ஊழியராக, தேவனது முழு நேர வேலையாளாக நாம் அடையாளம் கண்டு அவரை பிரித்தெடுத்து அவர் நியமிக்க முடியும். We know that in Acts chapter 13, Apostle when Saul and Barnabas were separated for the work of the ministry, Holy Spirit never told the church to separate them as apostles. He said, separate them for the work for which he has called them. நம்ம அப்போஸ்தலர் 13:1 நாம் பார்க்கும் பொழுது தேவனானவர் பர்னபாவையும் பவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்கு, நான் அழைத்த வேலைக்கு அவர்களை பிரித்திடுங்கள் என்று சொல்கிறாரே ஒழிய அவர்களை தீர்க்கதரிசிகளாக அவர்களை பிரியுங்கள் என்று சொல்லவில்லை. He is not mentioning any office there. Holy Spirit is not mentioning any office there, but for the work of the ministry. அங்கு எந்த விதமான பதவியை குறித்தும் பரிசுத்தவான்கள் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக அவர் வேலையை குறித்து அங்கு பேசுகிறார். இந்த வேலைக்காக அவர்கள் பிரித்திடுங்கள் என்று சொல்கிறார். But it was evident from their ministry, their the work they are doing, that they were called as an apostle. And also in the case of prophets also we can consider them like that, or we can separate them as a worker to the mission team, and through the work they are doing, through the ministry they are doing, we can call them as a prophet, or even if they are not designated as prophet, they can do the work of the prophet, or they will do the work of the prophet. அவர்கள் நம் அந்த அப்போஸ்தலர் 13:1 பார்த்தது போல அவர்களை தேவனது ஊழியர்களாக நாம் பிரித்தெடுத்து அப்போஸ்தலருடைய அந்த குழுவோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்யும் பொழுது அவர்களது வேலைகளை நாம் அடையாளம் காண முடியும். அவர்களை தீர்க்கதரிசிகள் என்று சொல்ல முடியும். தீர்க்கதரிசன வேலைகளை செய்வதை நாம் காண முடியும். அவர்களை வேதம் சொல்வது போல தீர்க்க தரிசன வேலைக்கென்று அவர்களை தேவன் பிரித்திருக்கிறபடியினால் அவர்களை அந்த வேலைக்கென்று நாம் அவர்களை அனுப்ப முடியுமே ஒழிய ஆபீஸ் பதவி என்று சொல்வதற்கு அவசியம் சொல்லுவதை நாம் காண முடியாது வேதத்தில். Okay, so if you have any questions, we can discuss about prophet. Apostle that is also function, brother, or office. Yeah. Can we consider? But the prophet is not considered as an office, only function. These four officers. Office. Both officers are there, officers and ministry.